Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Good evening. ஸோ நம்ம இன்றைய கிளாஸில் போன கிளாஸ் வந்துட்டு நம்ம பேப்பர் டிஸ்கஷனை ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ இன்றைய கிளாஸில் நாம் ரிவிஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முதலாவது கவனிங்க, ரிவிஷன் அப்படிங்கிற பேரில் நாம் என்ன செய்ய போகிறது இல்லைன்றால் வெறுமனே சும்மா தியரிகளை சொல்லி கொண்டு போகிற அமைப்பில் நம்மளோட ரிவிஷன் கிளாஸ் இருக்காது. ஏன்னா ரிவிஷன் என்ற உடனே சில பேர் அப்படி யோசிக்கிறது, அப்படியான அமைப்புல நம்ம கிளாஸை கொண்டு போறது இல்லை. ரிவிஷன்ல நாம் என்ன செய்வோம்னா ஒவ்வொரு தியரியை நாம பேசிக்கொண்டு அதுக்கு ரிலேட்டடான, நான் ஏற்கனவே சொன்ன போன கிளாஸ்லையும் சொல்லி இருந்தேன், பாஸ் பேப்பர் கேள்விகளை பேஸ் பண்ணி நாம செய்யலாம். ரைட், பாஸ் பேப்பர் கேள்விகள் மேலதிகமா ஒரு சில மாடல் கேள்விகளை அதுக்குள்ள கொண்டு வருவோம். ரைட், இப்படி நாம ஒவ்வொரு யூனிட்டா வந்துகிட்டு அந்தந்த தியரிகளை வேகமாக சொல்லிக்கொண்டு அதோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை செய்து போறது தான் நம்மளோட ரிவிஷன் கிளாஸ். நம்மளோட ரிவிஷன் கிளாஸ் கூட ஒரு வகையில பேப்பர் கிளாஸ் மாதிரி தான். சரியான? அப்ப ரிவிஷன் கிளாஸ் பேப்பர் கிளாஸ்னோட ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படுறது. ஸோ நம்மளோட ரிவிஷன் கிளாஸ் ஒரு வகையில ஒரு டைப் ஆஃப் பேப்பர் கிளாஸ் தான். சரியான? தியரிகளை நாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு மீட்டிக்கொண்டு அந்த தியரியில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் இருந்து அதை கிளியர் பண்ணிக்கொண்டு நாம் என்ன செய்யறது, அதோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த தியரியை தெளிவாக்குறது தான் இந்த ரிவிஷன் கிளாஸ்ல நம்மளோட அல்டிமேட் டார்கெட்டா இருக்கும். சரியான? அப்ப அந்த வகையில நாம ஆரம்ப கட்டமாக நான் சொல்லி இருந்தேன் யூனிட் 1, அதே போல யூனிட் 3 வந்துட்டு நாம ஸ்டார்ட் பண்றோம். யூனிட் 1, யூனிட் 3 இந்த ரெண்டு பகுதிகளை தான் நம்ம அடுத்தடுத்த கட்டமாக கொண்டு போக போறோம். ஸோ அதுக்கு பிறகு நாம யூனிட் 4 அறிக்கலாம், யூனிட் 2 அறிக்கலாம், மெக்கானிக்ஸ் அறிக்கலாம். இதெல்லாம் நாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சு கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களாக தொடர்ந்து கொண்டு போவோம். விளங்குதா? ஸோ இந்த அமைப்புல தான் நம்மளோட ரிவிஷன் கிளாஸ் போய்கொண்டு இருக்கும். அடுத்த விடயம், என்னதான் நம்ம ரிவிஷன் கிளாஸ்கள் செய்தாலும் அதை வந்துகிட்டு நீங்க அதுல இருக்கக்கூடிய டவுட்ஸுகளை நீங்க வந்துட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளணும். ரைட், அதுக்குரிய உங்களுக்கு டவுட்ஸுக்குரிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லாதாக்கள் அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதில் நீங்கள் என்ன செய்யலாம்னா நம்ம படிப்பிச்ச விடயங்கள் தொடர்பான டவுட்ஸுகளை வந்துட்டு எங்களுக்கு அனுப்பி விடலாம். சரியான? அப்போ டவுட்ஸுகளை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்பும் அங்கே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ விடயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம முதலாவதா யூனிட் 1க்குரிய பகுதியைத்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பேச போறோம். ஸோ இது ஒரு சிறிய ஒரு யூனிட்ங்கிறதால நம்ம வேகமா என்ன செய்யலாம், இந்த பகுதியை பேசிக்கொண்டு போகலாம். அதுல இப்ப நம்ம யூனிட் 1 எடுத்த மாதிரி இருந்தால், ரைட், மெஷர்மெண்ட், அளவீடுகள். ரைட், பாருங்க, இந்த அளவீடுகள்ங்கிற பகுதி உங்களுக்கு தெரியும். இந்த வருடம் ஃபார் எக்ஸாம்பிள் 2024ஆம் ஆண்டு எடுத்தீங்கன்றால் ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியை உள்ளடக்கினதாக வந்திருக்குது. 2024ஆம் ஆண்டு ஃபைனல் பேப்பர்ல முதலாவது ஸ்ட்ரக்சர் மெஷர்மெண்ட்ல இருந்து தான் போட்டிருக்கிறாங்க, கருவிகள்ல இருந்து தான் போட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்ட ஒரு பகுதியாக இது இருக்குது. அதே போல எம்சிக்யூல ஒரு எம்சிக்யூ அல்லது 2 இப்படி எம்சிக்யூவும் வரக்கூடிய ஒரு பகுதி இல்லையா? அப்ப உண்மையிலே வந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் ஃபைனல் பேப்பர்ல உங்களோட ஒரு மார்க்ஸ் கூட மிக பெருமதியானது. ஏன்னா ஒரு மார்க்ஸ் உங்களை என்ன செய்யலாம், மெடிக்கல் ஃபெக்கல்ட்டியில இருந்து டென்டல் ஃபெக்கல்ட்டிக்குள்ள மாற்றலாம், அல்லது வேற வேற ஃபெக்கல்ட்டிக்குள்ள உங்களை தூக்கி போடலாம். ரைட், ஃபெக்கல்ட்டியில இருந்து வேற ஏதாச்சும் ஒரு கோர்சஸுக்குள்ள உங்களை மாற்றலாம். அப்போ உங்களோட ஒவ்வொரு மார்க்ஸும் வந்துட்டு பெருமதியானது. அப்ப மெஷர்மெண்டா இருந்தாலும் சரி, கடைசி யூனிட்டா இருந்தாலும் சரி, எல்லா யூனிட்டையுமே நம்ம எப்பயுமே தெளிவாக படிச்சு முடிச்சு வைக்கிறது புத்திசாலித்தனம். சரியான? அது எல்லாத்தையும் நீங்க ஃபுல்லாவே படிச்சு முடிச்சு தான் ஃபைனல் எக்ஸாமை நீங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும். ரைட், இப்ப மெஷர்மெண்ட்ங்கிற பகுதியில ஸோ நம்ம பொதுவாக வேகமா சொல்லி கொண்டு போகலாம். இதுல வந்துட்டு சர்வதேச அலகுகள் அப்படிங்கிறதா முதலாவது அறிமுகப்படுத்தப்படுறது. ஸோ உங்களுக்கு தெரியும் 7 சர்வதேச அலகுகள் காணப்படும். ரைட், அடிப்படை கணியங்கள் சொல்லுவாங்க, அடிப்படையான கணியங்கள், அடிப்படை கணியங்கள். இந்த அடிப்படை கணியங்களுக்குரிய சர்வதேச அலகுகள் எடுத்தீங்களா இருந்தால், ரைட், முதலாவது ஒரு அடிப்படை கணியம் யாரு, ஒன்று தூரம் அல்லது நீளம்னு சொல்லுவோம். ரைட், இதனுடைய சர்வதேச அலகு எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்களா இருந்தா மீட்டர். அதுக்கு அடுத்தது திணிவு, திணிவுட சர்வதேச அலகு கிலோகிராம். அதே போல நேரம், நேரத்தின சர்வதேச அலகு செகண்ட். அதே மாதிரி மின்னோட்டம்,
மின்னோட்டம், சர்வதேச அலகு ஆம்பியர், ரைட்? வெப்பநிலை, வெப்பநிலை சர்வதேச அலகு கெல்வின். அதே போல பாத்தீங்களா இருந்தா பதார்த்தங்களின் அளவு பதார்த்தங்களின் அளவுன்னு சொல்லுவோம். அது வந்துட்டு மூலுங்கிறதால தரப்படும். அதுக்கு அடுத்ததாக ஒளிர்வு செறிவு, ஒளிர்வு செறிவு எடுத்தீங்களா இருந்தா கெண்டலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்படி 7 சர்வதேச அலகுகள் காணப்படும். இது எல்லாருமே கட்டாயம் 100% உங்களுக்கு கட்டாயம் இது தெரிஞ்சே இருக்கணும், ரைட்? இதை வச்சு நேரடியாகவே எக்ஸாம்ல கேள்வி வந்தும் இருக்குது. அப்ப நீங்க இதை சும்மா விட்டுட்டு போறதோ அல்லது மறந்துட்டுன்னு சொல்ற ஒரு விஷயம் இல்லை. இது எவ்வளவோ காலத்துக்கு முதல் படிச்சிருப்பீங்க. இப்ப கட்டாயம் இதை செய்யணும், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நீளம், திணிவு, நேரம், மின்னோட்டம், வெப்பநிலை, பதார்த்தங்களின் அளவு, ஒளிர்வு செறிவு, இவ்வளவுதான் இவங்களோட சர்வதேச அலகு. அடுத்ததாக இந்த சர்வதேச அலகு மாதிரி பௌதீக கணியங்களை வேறுபடுத்தி அறியறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய இன்னும் ஒரு ஆள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸ் சொல்றோம். டிமென்ஷன்ஸ் அல்ல டைமென்ஷன், பரிமாணங்கள். ஸோ இந்த பரிமாணங்கள் எடுத்தீங்களா இருந்தால் இந்த ஒவ்வொரு பௌதீக கணியத்துக்கும் பரிமாணங்கள் இருக்குது. அந்த வகையில ஃபார் எக்ஸாம்பிள் நீளம் அல்லது தூரத்துக்கான பரிமாணத்தை எடுத்தீங்கன்னா, நீளம் அல்லது தூரத்துக்கான பரிமாணத்தை எடுத்தீங்கன்னா எல் அப்படிங்கிறதால தரப்படும். திணிவுட பரிமாணம் கேபிட்டல் எம், நேரத்திட பரிமாணம் கேபிட்டல் டி, மின்னோட்டத்திட பரிமாணம் கேபிட்டல் ஐ, வெப்பநிலையிட பரிமாணம் தீட்டா, பதார்த்தங்களின் அளவுட பரிமாணம் கேபிட்டல் என், ஒளிர்வு செறிவிட பரிமாணம் ஜே. சில நேரங்கள்ல இன்னும் வேற எழுத்துக்களையும் குறிப்பாங்க. சரி, அது இம்பார்ட்டன்ட் இல்லையா? சில பேர் வேற எழுத்தும் குறிக்க முடியும். எனிவே, இப்படி பரிமாணங்களை பொறுத்தவரையில இந்த பரிமாணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சர்வதேச அலகுலாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கட்டமாக இந்த பரிமாணங்கள், இந்த சர்வதேச அலகுகள்ல இருந்து நீங்க பெறுதி அலகுகளை பெற முடியும், அல்லது பெறுதி அலகு, வழி அலகுன்னு சொல்லுவாங்க. வழி அலகுகள் அல்லது பெறுதி அலகுகள் இப்படியான பெயர்களை கொண்டு அழைப்பாங்க. அதாவது என்னென்றால் இந்த அடிப்படை கணியங்கள்ல இருந்து நாம பெறக்கூடிய ஏனைய பௌதிக கணியங்களோட அலகு. உதாரணத்துக்கு வேகம், வேகத்தை எடுத்த மாதிரி இருந்தா நான் சும்மா மேலோட்டமா ரெண்டு சொல்லி போட்டு போறேன்னா இதெல்லாம் படிப்பிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. வேகத்தை எடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், வேகம், தூரத்திங்கள், இடப்பெயர்ச்சிகள், நேரம். ஸோ இடப்பெயர்ச்சி அலகு மீட்டர், நேரத்தில் அலகு செகண்ட். அப்ப மீட்டர் செகண்ட் -1 என்று சொல்லுவோம். விசை எடுத்தீங்களா இருந்தால் விசைட அலகு வந்துகிட்டு திணிவு தர ஆர்முடுகளுங்கிற அடிப்படையில கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 சொல்லுவோம். இதுல என்ன விடை என்றால் சர்வதேச அலகுகளை நீங்க எழுதக்குள்ள ஒவ்வொரு அலகுக்கும் இடையில ஒரு சிறிய இடைவெளி இருக்கணும். ஒவ்வொரு அலகுக்கும் இடையில கட்டாயம் ஒரு சிறிய இடைவெளி இருக்கணும். நீங்க எப்படி எழுதக்கூடாதுன்னா மீட்டர் செகண்ட் -1 இப்படி எழுதுறது உண்மையா திருத்தம் இல்லை. எப்படி எழுதணும்னால் மீட்டர் செகண்ட் -1 இப்படி ஒவ்வொரு தனித்தனி அலகுகளுக்கும் இடையில நினைக்கணும் சிறிய ஒரு இடைவெளி இருக்கணும். இதை நீங்க அலகுகள் எழுதும் போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விடயமா இருக்குது. சரி, அதே மாதிரி இப்ப விசைக்குரிய பரிமாணம் என்னன்னு கேட்டா அலகு தெரியும்னா பரிமாணத்தை எழுதுற ஒரு விஷயமே இல்லை. எம், திணிவுண்டா எம், ரைட், தூரமுண்டா எல், நேரமுண்டா டி, எம்எல்டி -2, இங்கே எல்டி -1 இப்படி என்ன செய்யலாம். உங்களுக்கு இந்த அலகுகள் பரிமாணங்களை எழுத கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ரைட், ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் இப்ப உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன். எல்லா பௌதீக கணியம் நான் சொல்ல போற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் சரியா பிள்ளையான்னு சொல்லணும். ஒரு வகையில கூற்று கேள்வியை நான் இப்ப தரப்போறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. எல்லா பௌதீக கணியங்களும் அலகுகளை கொண்டிருக்கும், சரியா பிழையா? எல்லா பௌதீக கணியங்களும் அலகுகளை கொண்டிருக்கும், சரியா பிழையா? எஸ், பிழை இல்லையா? எல்லா பௌதீக கணியங்களுக்கும் என்ன இருக்காது? அலகு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அலகற்ற கணியங்கள், ரைட், அலகற்ற கணியங்கள், உராய்வு குணகம், அலகற்ற கணியங்கள், உராய்வு குணகம். அதே மாதிரி சாரடர்த்தி, ரைட். வேற நீங்க சொல்லுங்க அப்போ. அலகற்ற கணியங்கள் இதெல்லாம் கேள்வியா வந்திருக்குது. அலகற்ற கணியங்கள் அடையாளப்படுத்துறதெல்லாம் கேள்விகள்ல இருக்கிற விஷயங்கள்.
சொல்லுங்க அப்போ வேற என்ன வரும் அலகற்ற கணியங்கள்? நான் இப்ப 2 எழுதினா நீங்க மிச்சம் சொல்லுங்க அப்போ படபடன்னு. சார்பு வேகமா? சார்பு வேகம் கவனிங்க, சார் அடர்த்திங்கிறது அலகற்ற கணியம். ஏண்டா எல்லாருக்குமே இப்ப தெரியும், நீங்க எல்லாம் ஹைட்ரோ படிச்சாக்கள். சார் அடர்த்தின்னா ஒரு திரவத்திட ஒரு பொருளோட அடர்த்திய நீர் அடர்த்தியால பிரிக்கிறது. சார்பு வேகம் 2 3 பேர் அனுப்பியிருக்கிறீங்க சார்பு வேகம். சார்பு வேகம்ண்டா அது வேகம்தான், ஒன்று சார்பா இன்னொன்றோட வேகம். சோ சார்பு வேகத்தில் அலகு மீட்டர் செகண்ட் -1. சார்பு வேகத்துக்கு அலகு இருக்குதா? 2 3 பேர் சொல்றீங்க, ஒரு ஆள் சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை, 2 3 பேர் அப்படி அனுப்பியிருக்கிறீங்க. சார்பு வேகம் அலகு உள்ளது மீட்டர் செகண்ட் -1. சார்பு வேகத்துக்கு அலகு இருக்குது. சார்புண்டு வந்ததால் ஒருவேளை அப்படி முடிவெடுத்தீங்களோ தெரியல. சார்பு வேகத்துக்கு அலகு இருக்குது. ரைட். சாரடர்த்தி வேற. சாரீரப்பதன். சாரீரப்பதன். எஸ். வேற முறிவு சுட்டி, தனி முறிவு சுட்டி, முறிவு சுட்டி லைட்ஸ்ல யூஸ் பண்றீங்க இல்லையா? முறிவு சுட்டி. வேற பொறிமுறை நயம். யா, பொறிமுறை நயம். பொறிமுறை நயம். விகாரம். சில விஷயங்கள் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். நான் எழுதுற சில சொற்கள் என்னன்னு தெரியாம இருக்கலாம். யா, வேற ஒளிச்செறிவு மட்டத்துக்கு அலகு இல்லைன்னு இல்லை, நாம் அதுக்கு டெசிபல் என்ற ஒரு அலகை யூஸ் பண்றோம். சர்வதேச அடிப்படையில தான் அதுக்கு அலகு இல்லையே தவிர அலகுன்னு ஒன்று இருக்கான்னு கேட்டா எஸ், ஒளிச்செறிவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டெசிபல் சொல்லுவோம். அந்த வகையில அலகு இருக்குது. பொறிமுறை நயம் அல்லது திறன் இதுக்கெல்லாம் அலகு இல்லை. தலக்கோணமா? தலக்கோணத்துக்கெல்லாம் அழகு இருக்குது இல்லையா? மிகை நிரப்பும் அலகுகள் சொல்றது யாரு? மிகை நிரப்பும் அலகுகள் சொல்றது, மிகை நிரப்பும் அலகு என்னென்ன வரும்? ஒன்று தலக்கோணம் சொல்லுவோம், தலக்கோணம் ரேடியன். அதே மாதிரி திண்மக்கோணம். திண்மக்கோணம். திண்மக்கோணம்னா சாலிட் ரேடியன், SR சொல்லுவாங்க. இது ரெண்டும் மிகை நிரப்பும் அலகுகள்னு சொல்றது. தலக்கோணம், திண்மக்கோணம், இதுக்கெல்லாம் அலகு இருக்குது. ரைட். இப்படி நாம் என்ன செய்யலாம்? உராய்வு குணகம், சார் அடர்த்தி, சாரீரப்பதன், முறிவு சுட்டி, பொறிமுறை நயம், விகாரம், இந்த மாதிரி அழகற்ற நிறைய கணியங்களை நீங்க காணலாம். ஓகே. அப்ப எல்லா பௌதிக கணியத்துக்கும் அழகு இருக்கான்னு கேட்டா அப்படி இல்லை, அழகற்ற கணியங்களும் இருக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அடுத்த 2வது ஒரு ஸ்டேட்மெண்ட். அழகை கொண்டு பரிமாணம் அற்ற கணியம் இருக்குதா? அழகுள்ளதும் பரிமாணம் அற்றதுமான கணியங்கள் இருக்கின்றதா? அழகு இருக்கணும், பரிமாணம் இருக்கக்கூடாது. அழகு உள்ளது, பரிமாணம் அற்றது. இது அழகற்றவைக்கு உதாரணம். நான் எனக்கு இதெல்லாம் கேள்வியில் வார விஷயங்கள். அழகு அழகு இருக்குது, அழகை கொண்டுள்ளது, அழகை கொண்டது, பரிமாணமற்றது. பரிமாணமற்றது. எஸ். என்ன பாத்தீங்கன்னா, சில கணியங்களுக்கு அழகும் இருக்காது, பரிமாணமும் இருக்காது. சில கணியங்கள் அழக கொண்டிருக்கும், பரிமாணத்தை கொண்டிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 2024ஆம் ஆண்டு அது ஒரு கேள்வி இல்லையா? ஒளிச்செறிவு மட்டம். ஒளிச்செறிவு மட்டம். ஒளிச்செறிவு மட்டத்தை எடுத்தீங்கன்னா இவருக்கு நம்ம யூஸ் பண்ற அழகு டெசிபல், ஆனா இவருக்கு பரிமாணம் இல்லை. வேற எத்தனை சொல்றீங்க? வேற எல்லாம் இல்லையா? அழகை கொண்டு பரிமாணம் இல்லாத கணியங்கள். அழகை கொண்டிருக்கணும், பரிமாணம் இல்லாம இருக்கணும். இருக்குது. எஸ்.
இந்த மிகை நிரப்பும் அலகு இருக்குதானே, தலக்கோணம் திண்மக்கோணம், இவங்களுக்கு அலகுதான் இருக்குது, பரிமாணம் இல்லை. ரேடியனுக்கு பரிமாணம் இல்லை, சொலிட் ரேடியனுக்கு வந்துட்டு பரிமாணம் இல்லை. ரைட்? அப்ப தலக்கோணம் திண்மக்கோணங்களுக்கு அலகு இருக்குது, பரிமாணம் இல்லை. தலக்கோணம் திண்மக்கோணத்துக்குலாம் அலகு இருக்கும், ஆனா பரிமாணம் இருக்காது. விளங்குதா? அலகு இருக்கும், பரிமாணம் இல்லாது. ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, அலகற்றது பரிமாணத்தை கொண்டது கொண்ட கணி, அலகற்ற பரிமாணத்தை கொண்ட கணியங்கள் இருக்குதா இல்லையா? அலகு இருக்குது, பரிமாணமற்ற கணியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்ப என்ன கேட்கிறேன் என்றால், அலகு இல்லை, பரிமாணம் இருக்குது, இருக்கா இல்லையா? எஸ். என்ன? அலகு இல்லாம பரிமாணத்தை மட்டும் கொண்ட கணியம்னு ஒரு கணியம் இல்லை. எல்லா கணியங்களை பொறுத்தவரையில ஒன்று அலகும் இருக்காது, பரிமாணமும் இருக்காது, அல்லது அலகு இருக்கும், பரிமாணம் இருக்காது. அலகு இல்லாம பரிமாணம் மட்டும் கொண்ட கணியம்னு ஒரு கணியம் இல்லை. சரியா? விளங்குதா? அப்ப அலகும் இருக்கும், பரிமாணமும் இருக்கும். அலகு பரிமாணம் ரெண்டும் இல்லாம இருக்கும். அலகு இருக்கும், பரிமாணம் இல்லாம இருக்கும். அலகு இருந்து அலகு இல்லாம பரிமாணத்தை மட்டும் கொண்ட கணியம்னு ஒரு கணியம் இல்லை. சரியானே? இதை நீங்க புரிஞ்சு கொண்டா சரி. ரைட்? ஓகே. விளங்குதா? அப்ப சொல்லுங்க அப்போ, இப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சரியா பிள்ளையாண்டு வேகமா சொல்லுங்க அப்போ. ஒரு கணியமானது அலகை கொண்டது, பரிமாணம் அற்றதாக காணப்படுகின்றது. சரியா பிள்ளையா? ஒரு கணியம் அலகை கொண்டது, பரிமாணம் அற்றதாக காணப்படுகின்றது. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா பிள்ளையா? எஸ், காணப்பட முடியும் இல்லையா? ரைட். ஒரு கணியம் அலகற்றது ஆனால் பரிமாணத்தை கொண்டுள்ளது. சரியா பிள்ளையா? ஒரு கணியம் அலகற்றது, பரிமாணத்தை கொண்டுள்ளது. சரியா பிள்ளையா? விளங்குதா? அப்ப அலகு பரிமாணம் தொடர்பான ஸ்டேட்மெண்ட்கள் வந்தால் உங்களுக்கு அதை சரியா டீல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரைட். இப்ப நாம அடுத்த கட்டமா இந்த அலகு பரிமாணத்தோட தொடர்புடைய சில ரூல்ஸ்களை பத்தி பேச போறோம். ரைட்? சில ரூல்ஸ்களை பத்தி பேசுவோம். அலகு பரிமாணம் தொடர்பான சில ரூல்ஸ்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒன்று, முதலாவது, ஒரு சமன்பாடு எடுத்தீங்கண்டா, எப்பயுமே நீங்க ஒரு சமன்பாடு எடுத்தீங்கண்டா, அந்த சமன்பாட்டிட ரைட் இடது பக்கம் இருக்கிற பரிமாணமும் அந்த சமன்பாட்டிட வலது பக்கம் இருக்கக்கூடிய பரிமாணமும் சமனாகத்தான் இருக்கும். எப்படி? ஒரு சமன்பாட்டுல இடது பக்கம் யார் இருக்காவோ அவர பரிமாணமும் வலது பக்கம் இருக்கிற பரிமாணமும் சமனா இருக்கும். அதாவது ஏட பரிமாணம் பீட பரிமாணத்துக்கு சமனாத்தான் இருக்கும். ரைட்? எப்பயாச்சும் ஒரு சமன்பாட்டுல இடது பக்கம் இருக்கிற பரிமாணமும் வலது பக்கம் இருக்கிற பரிமாணமும் சமனாக இல்லைன்றால் அது ஒரு பிழையான சமன்பாடுன்னு அர்த்தம். சமன்பாடு ஒன்றுல இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமனா வரலண்டா அது எப்படிப்பட்ட சமன்பாடு? அது ஒரு பிழையான சமன்பாடு. அதனாலதான் நீங்க மெஷர்மெண்ட் படிக்கக்குள்ள ஒரு தியரி ஒன்று படிச்சிருக்க கூடும். ஒரு சமன்பாடு திருத்தமானதா, பரிமாண முறைப்படி திருத்தமானதா என்பதை அறியிரண்டால் அந்த சமன்பாட்டிட இடப்பக்கம் LHS RHSக்கு சமனா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், F சமன் MA ஒரு சமன்பாடு இருக்குது என்றால் ரைட், இதுல இடது பக்கம் இருக்கக்கூடிய பரிமாணம் யாரு? F. விசைட பரிமாணம். விசைட பரிமாணம் என்ன? MLT-2. அதே நேரத்துல வலது பக்கம் இருக்கிற பரிமாணம் யாரு? M into A. இவர பரிமாணத்தை எடுத்தீங்கன்னா எம்மிட பரிமாணம் ஏட பரிமாணம். எம்மிட பரிமாணம் சரியா திணிவு தானே M. அடுத்து ஆறு முடுகளோட பரிமாணம் LT-2. சோ இடது பக்கம் இருக்கிற பரிமாணம் வலது பக்கம் இருக்கக்கூடிய பரிமாணத்துக்கு சமனா இருக்குது. அப்ப நாம என்ன சொல்லலாம்னா இந்த சமன்பாடு பரிமாண முறைப்படி திருத்தமானது அப்படின்னு சொல்லுவோம்.
இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படியெல்லாம் குழப்பலாம். ஒரு சமன்பாடு பரிமாண முறைப்படி ஒரு எப்படி எப்படி இருக்கும்? ஒரு சமன்பாட்டின் இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்திற்கு சமனாக இருப்பின் அது ஒரு திருத்தமான சமன்பாடு ஆகும். இப்படி ஒரு கூட்டு சொல்றாங்க. எப்படி? திருப்பி சொல்றேன். ஒரு சமன்பாட்டுல இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்திற்கு சமனாக இருப்பின் அது ஒரு திருத்தமான சமன்பாடு என சொல்லப்பட்டால் அந்த கூற்று சரியா பிழையா? இடது பக்க பரிமாணமும் வலது பக்க பரிமாணமும் சமனா இருக்குது. இப்ப என்ன கேட்கிறேன்? அப்ப அந்த சமன்பாடு சரியா பிழையான்னு கேட்கிறேன். ஓகே, ரெண்டு விதமான ஒப்பீனியன்ஸும் வந்து கொண்டு இருக்குது. ரைட்? அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பிழையான. இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமனா இருந்துட்டுண்டாலே சமன்பாடு சரிதான்னு நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வர இயலும்? இப்ப உதாரணமா எஃப் சமன், சும்மா சொல்லுவோமே, உதாரணத்துக்கு எடுப்போம். எஃப் சமன் எம் ரைட் வியின் கீழ் டீன்ற ஒரு சமன்பாடு. ஒரு பொருளுடைய திணிவையும் அதுல அந்த பொருள் ஒரு பொருள் எம்ங்கிற திணிவுடைய ஒரு பொருள், அந்த பொருள் விங்கிற வேகத்தோட இயங்கிக் கொண்டிருக்கு, மாறா வேகத்தோட இயங்குது. அது இயங்குற நேரத்தால பிரிக்கிற. இப்ப எஃப் செவன் எம் விங்கிட்டு இன்னொரு சமன்பாடு வந்துட்டு. இப்ப இந்த சமன்பாட்டை பரிமாணத்தை எடுத்து பாருங்க. எஃப் பரிமாணம் என்ன? ml t minus 2. இவர பரிமாணம் என்ன வரும்? திணியோட பரிமாணம் m, வேகத்திட பரிமாணம் lt minus 1, நேரத்திட பரிமாணம் t. இந்த t மேலுக்கு வந்தா mlt minus 2. சோ இடப்பக்க பரிமாணம் வலப்பக்க பரிமாணத்துக்கு சமன். அப்ப பரிமாண முறைப்படி இந்த சமன்பாடு சரி. ஆகவே இந்த சமன்பாடு சரியான சமன்பாடுன்னு ஒரு ஆள் சொன்னா, அப்ப ஒரு பொருளோட திணிவ வேகத்தால பெருக்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்தால பிரிச்சா விஷயம் வருமா? ரைட்? அப்ப பரிமாண முறைப்படி சரிங்கிறதுக்காக வேண்டி இந்த சமன்பாடு திருத்தமான சமன்பாடான்னு கேட்டா இல்லை. அதனாலதான் நல்லா யோசித்து பாருங்க. இந்த தியரி நீங்க படிக்கல எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, இப்படி ஏதாச்சும் ஒரு கேள்வியை பரிமாண முறைப்படி திருத்தமானது என காட்டுகின்றான்னு சொல்லுவாங்க. சமன்பாடு திருத்தமானது என காட்டுகன்னு சொல்ல மாட்டாங்க. பரிமாண முறைப்படி திருத்தமானது. விளங்க என்ன மீனிங்? அதாவது இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமனாக இருந்தால் அந்த சமன்பாடு திருத்தமான சமன்பாடு என்று அர்த்தம் இல்லை. ஆனால் ஒரு சமன்பாட்டிட இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமனாக இல்லைண்டா அது நிச்சயமா திருத்தம் இல்லாத சமன்பாடு தான். கொஞ்சம் லைட்டா குழப்பமா இருக்கும் இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. திருப்பி சொல்றேன். நான் என்ன சொல்றேன்டா, நீங்க ஒரு சமன்பாடை பாக்குறீங்க. ஏ சமன் பின்னு ஒரு சமன்பாடு. நீங்க பரிமாணத்தை செக் பண்றீங்க. ஏட பரிமாணத்தையும் பீட பரிமாணத்தையும் செக் பண்றீங்க. அந்த பரிமாணம் சமனா வரல. சோ நம்ம என்ன சொல்லலாம்? இது பிழையான சமன்பாடுன்னு சொல்லலாம். பிழைன்னு சொல்ற ரைட்ஸ் நமக்கு இருக்குது. இந்த சமன்பாடு பிழைதான், ஏன்னா பரிமாணம் செட் ஆகலையே. அப்ப இந்த சமன்பாடு பிழைன்னு சொல்லலாம். இப்ப இந்த சமன்பாட்டுல பரிமாணம் செட் ஆகிட்டு, அப்ப பரிமாணம் சரியா இருந்தா சமன்பாடு திருத்தமானதான்னு கேட்டா அப்படி இல்லை. திருத்தமானதாகவும் இருக்கலாம், திருத்தமற்றதாகவும் இருக்கலாம். பரிமாண முறைப்படி சரியானதை தவிர சமன்பாடு உண்மையா சரியான சமன்பாடான்னு கேட்டா அப்படி சொல்ல இயலாது. விளங்குதா? அப்ப பரிமாணம் பிளண்டா சமன்பாடு பிழை, பரிமாணம் செறிந்தா சமன்பாடு சரியாகவும் இருக்கலாம் பிழையாகவும் இருக்கலாம். விளங்குது? அந்த எக்ஸாம்பிளுக்குள்ளால நீங்க அதை புரிஞ்சு கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். கிளியர் ஆக்கி கொண்டீங்க அந்த விஷயத்தை. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க வந்துகிட்டு ஒரு தியரி படிக்கிறீங்கன்னா அந்த தியரியோட தெளிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தியரியோட தெளிவில்லை, ஒரு தியரியை வந்துட்டு நீங்க தெளிவா படிக்கலைன்னா நீங்க கன்ஃபிடண்டா ஒரு கேள்வியை செய்ய மாட்டீங்க. கொஞ்சம் எக்ஸாம்ல ஒரு ஐடியாவை கூட்டி விட்டாங்கன்னா மாட்டிடுவீங்க. ரைட்? சோ நான் சொன்ன பாயிண்ட பிடிச்சிங்களா? ரைட்.
ஃபைன். இப்ப நாம ரெண்டாவது ரூல்ஸுக்கு வருவோம். அப்ப முதலாவது ரூல்ஸ் என்னன்னா, ஒரு சமன்பாட்டோட இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு எப்படி இருக்கும்? ஒரு சரியான சமன்பாடா இருந்தா இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமனாத்தான் இருக்கும். ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, இப்ப ஒரு சமன்பாடு இருக்குது, அந்த சமன்பாடு கூட்டுப்படுவது அல்லது கழிப்படுவதுன்னு வச்சுக்கொண்டீங்கன்றால், அந்த சமன்பாட்டுல கூட்டுப்படுற ஆளா இருக்கலாம், கழிப்படுற ஆளா இருக்கலாம். இவங்க ரெண்டு பேர பரிமாணமும் கட்டாயம் சமனாத்தான் இருக்கிறது. கூட்டுப்படக்கூடிய அந்த கோவைகள பரிமாணம் எப்படி இருக்கணும்? சமனான பரிமாணமா இருக்கணும். உதாரணமா எடுப்புமே, இன்னொரு உதாரணம் P7 Q plus RS ஒரு சமன்பாடு. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், கூட்டுப்படக்கூடிய கோவைகள பரிமாணம் சமனா இருக்கணும் என்றால் நீங்க சொல்லுங்க, Qட பரிமாணம் யார பரிமாணத்துக்கு சமன்? Qட பரிமாணம் யார பரிமாணத்துக்கு சமன்? எஸ். ஆற பரிமாணம் எஸ் பரிமாணம் சொல்லக்கூடாது. ஆறும் எஸ்ஸும் பெருக்கப்பட்டு வாரதுதான் கியூவோட கூட்டுப்படுவது. அப்ப கியூட பரிமாணம் RS பரிமாணத்துக்கு தான் சமன். விளங்குதா? அப்ப கூட்டுப்படக்கூடிய ஆக்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கும்? ஒரே பரிமாணத்தை கொண்டிருக்கு. அதோட சேர்த்து இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமன் தானே. அப்ப கியூட பரிமாணமும் RS பரிமாணமும் சமன். அப்ப Q plus RS பரிமாணம் அதுவும் இதே பரிமாணமா தான் இருக்கும். சொன்னது கியூட பரிமாணமும் RS பரிமாணமும் சமன். இது ரெண்டையும் கூட்டி வாரது என்ன இருக்கும்? அதே பரிமாணமா தான் இருக்கும். ஒரு வாகனத்திட இடப்பெயர்ச்சி 5 மீட்டர், பிறகு 2 மீட்டர், சரியா? 5 மீட்டர் 2 மீட்டர் கூட்டி வாரது திருப்பி என்னதான்? 7 மீட்டர் தான். அப்ப கூட்டினாலும் அதே பரிமாணம், அதே அழகுதான் வரும். அப்ப கியூஐ RSஐயும் கூட்டி வாரதும் அதே பரிமாணம், அதுதான் பீட பரிமாணம். சோ பீட பரிமாணம் கியூட பரிமாணத்துக்கும் RS பரிமாணத்துக்கும் சமம். பீட பரிமாணம் கியூட பரிமாணத்துக்கும் RS பரிமாணத்துக்கும் சமம். ஒரு காலமும் வேற வேற பரிமாணங்கள், வேற வேற அலகுகள், மிகை நிரப்பும் அலகு விட்டு வேற வேற அலகுகள் கூட்டுப்படாது. யோசிச்சு பாருங்க, எங்கேயாச்சும் நீங்க 5 மீட்டரை 4 கிலோகிராமோட கூட்டுவீங்களா? பிராக்டிகலா யோசிங்க. இதெல்லாம் நீங்க வந்துட்டு ரூல்ஸா பாடமாக்க தேவையில்லை, விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். பிசிக்ஸ்ங்கிறது விளங்குற பாடம் தான் இல்லையா? அப்ப 5 மீட்டரோட 4 கிலோகிராம் கூட்டுவோமா? இல்லதானே, கூட்ட இயலாதானே. எப்படி கூட்டுறது? ஆகவே கூட்டுப்படுவதுன்னா பரிமாணங்கள் எப்படி இருக்கும்? சமனாத்தான் இருக்கும். ரைட். அடுத்த பாயிண்ட், பாத்தீங்கன்னா ஒரு சமன்பாட்டுல A சமன் B இன் எக்ஸாம் அடுக்கு அப்படின்னு வச்சுக்கொள்வோம். A சமன் B இன் எக்ஸாம் அடுக்கு. இப்படி ஒரு சமன்பாடு வந்தால் எப்பயுமே அந்த சமன்பாட்டில் வரக்கூடிய அடுக்குகள் எப்படிப்பட்ட ஆக்கள் என்றால் பரிமாணமற்ற ஆக்களா தான் இருப்பாங்க. ஒரு சமன்பாட்டுல அடுக்குகள் எப்படி இருக்காது? பரிமாணத்தை கொண்ட ஆக்களா இருக்க முடியாது. சோ A சமன் B இன்டு எக்ஸ், எக்ஸ் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் எக்ஸ் வந்துட்டு பரிமாணமற்றதுன்னு சொல்லுவோம். எக்ஸ் வந்துட்டு பரிமாணமற்றது. விளங்குதா? அது ஏன் விளங்குதா? அது என்ன காரணம்? அது நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா ஒரு கணியம் ஒன்று இருக்குதுண்டா அதுல அடுக்கு வந்துகிட்டு ஒரு எண் பருமனாத்தான் இருக்க முடியும். ஒரு எண் பருமனாத்தான் இருக்கலாம். அது ஒரு பரிமாணத்தை கொண்ட ஒரு பௌதிக கணியமா இருக்கலாம். 10 நியூட்டன் வரலாம், சரியானே? 10 நியூட்டன் வரலாம், 10 நியூட்டன் வர்க்கம் வரலாம். 10 நியூட்டன் வர்க்கம் கிலோகிராம்ல வரலாமா? இல்லை. ரைட். அடுக்குகள் வந்துகிட்டு பொதுவா எப்படிப்பட்டது? பரிமாணம் அற்றதாகத்தான் இருக்கும். அடுத்தது மடக்கை. ஒரு மடக்கை கோவை எடுத்தீங்களா இருந்தா, ஒரு லொகரித்தம் எடுத்தீங்களா இருந்தால், இந்த மடக்கை கோவையை பொறுத்தவரையில ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுப்போம். A சமன் log A சமன் log B என்று எடுப்போமே. நாம என்ன சொல்லுவோம்னால், ஒரு மடக்கைக்குள்ள வரக்கூடிய ஆர்கியூமெண்ட், மடக்கைக்கு உள்ள வரக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட், இதை சொல்ற ஆர்கியூமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மடக்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு கோவை எப்படிப்பட்டதா இருக்கும்னால் பரிமாணமற்றதா இருக்கும். இது பரிமாணமற்றது. அதே நேரத்துல மடக்கையே எப்படித்தான் இருக்கும்?
அவரும் பரிமாணமற்ற ஆளத்தான் அடிப்பார். லொக்குக்கு பரிமாணம் இருக்கான்னு கேட்டா இல்லை. விளங்குதா? அப்ப லொக்குக்குள்ள இருக்கிற கோவை பரிமாணமற்றது. லொக்கே இப்படித்தான் இருக்கும். அந்த மொத்த கோவையுமே பரிமாணமற்றதாத்தான் இருக்கும். அதாவது இப்ப ஏ சமன் லொக் பீண்டா ஏட பரிமாணம் என்று கேட்டா ஏக்கு பரிமாணம் இருக்காது. இது நீங்க பரிமாணம் தொடர்பா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய 4வது ஒரு விஷயம். அடுத்து 5வது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விடயம் திரிகோண கணிதங்கள். ரைட். இப்ப உதாரணமா சைன் இப்படி எடுப்போமே, ஏ சமன் சைன் எக்ஸ் பிளஸ் ஒய் அல்லது எக்ஸ் எடுப்போம், சைன் எக்ஸ். ஓகே, ஏ சமன் சைன் எக்ஸ். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த எக்ஸ் வந்துகிட்டு யாருன்னா பரிமாணமற்றது. ஆனா அழகு இருக்கலாம், எக்ஸுக்கு அழகு இருக்கலாம், கோணம் ரேடியன் இருக்கிறாங்க, மிகை நிரப்பும் அழகா இருக்கிறான் தான். எனவே எக்ஸை பொறுத்த வரையில ஒரு திரிகோண கணிதத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு ஆளுக்கு பரிமாணம் இருக்காது. கோணம் தானே, கோணத்துக்கு பரிமாணம் இல்லை, ரேடியனுக்கு பரிமாணம் இல்லை. ரைட். அப்ப சைன் கோஸ்டான் இந்த மாதிரி திரிகோண கணிதத்தில் ஆர்கியூமெண்ட்ஸ்களுக்கும் பரிமாணம் வராது. அதே நேரத்துல இந்த சைனை மொத்தமா எடுத்தீங்கன்னா இவருக்கும் பரிமாணம் இருக்காது, பரிமாணமற்றது. ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க, சைன் 90 பாகையிட பருமன் என்னது கேட்டா 1 தான். சைன் 0 பாகையிட பருமன் என்னது கேட்டா 0 தான். சைன் 45 பாகையிட பருமன் என்னது கேட்டா 1 வர்க்கமூலம் 2 தான். அப்ப சைனுக்கு பரிமாணம் இருக்கான்னு கேட்டா இல்லை. சரியான? அது ஏன்னா சைன் கோஸ்டான் எல்லாம் நீளங்களோட ரேஷியோ, விகிதங்கள். அப்ப அதுக்கு பரிமாணம் வராது. விளங்குதா? இப்படி நீங்க இந்த பரிமாணங்கள், இந்த ரூல்ஸ்களை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த வகையில நான் ஒரு 5 ரூல்ஸ் இங்க சொல்லி இருக்கிறேன். இந்த 5மே நீங்க இருக்கணும், கட்டாயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சோ யாருக்கும் இதுல எதுவும் இஷ்யூ இருக்குதா? இந்த ரூல்ஸ்ல யாருக்கும் எதுவும் இஷ்யூ இருக்குதா? இப்ப நாம இதுக்கு ரிலேட்டடான சில கேள்விகளை முதல் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பிறகு அடுத்த விஷயத்தை பத்தி பேசலாம். சரியா? ரைட். இப்ப நீங்க நான் வந்துட்டு பொதுவா ரிவிஷன் கிளாஸுக்கு வந்துகிட்டு என்ன செய்யறேன்டால் பாஸ் பேப்பர் MCQ புக்கை பேஸ் பண்ணி வந்துகிட்டு கேள்விகளை செய்து காட்டுறேன். உண்மையா வந்துட்டு நான் டியூட் தரலாம், இந்த டியூட் இருக்குது, நான் டியூட்டை தரலாம். என்னன்னா டியூட்டை நான் தந்தா ஆல்ரெடி உங்கள்ட்ட ஏதாச்சும் இந்த பரிமாணம் சம்பந்தமாகலாம் நோட்ஸுகள் டியூட்ஸுகள் இருக்கும். திருப்பி நீங்க பிரிண்ட் பண்ணி கொண்டு வேஸ்ட் ஆக தேவையில்லைங்கிறதால நான் என்ன செய்யறேன்னா எல்லாருக்கும் பெரும்பாலான ஆட்களுக்கு இந்த MCQ புக் இருக்கும் நான் நம்புதேன். பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணியே நாம் என்ன செய்யலாம்னா இந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்துக்கிட்டு கேள்விகளை செய்து கொள்ளலாம். அதே டைம்ல நம்மளோட பேப்பர் கிளாஸ்ல அது நாம வந்துட்டு எக்ஸாம் பேஸ்ல தான் செய்வோம்னு சொன்னோம். ஒவ்வொரு மண்டேயும் எக்ஸாம் நடக்குது. அதோட டிஸ்கஷன் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே நடைபெறும். சரியான? டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே அது வந்துட்டு ஓவராலா எல்லாத்தையும் பேசுவோம். இங்க நாம ஒவ்வொரு தியரியும் எப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு மேலோட்டம் பேசிட்டு போறோமோ அப்படி இல்லாம ரொம்ப மேலோட்டமாக தியரியை கனெக்ட் பண்ணி கேள்வி செய்யறதுதான் அந்த பேப்பர் கிளாஸ் அமைப்பு. இது ரிவிஷன் கிளாஸ் அமைப்பும். ஏன்னா சில பேருக்கு அது குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. ரிவிஷன் கிளாஸ்டா என்ன, பேப்பர் கிளாஸ்டா என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கிறதால நான் திருப்பி சொல்ல வேண்டி இருக்குது. ரைட். அப்ப நம்ம பாஸ் பேப்பர் புக்கில் யூஸ் பண்ணுங்க. மேபி உங்களுக்கு யார்கிட்டையும் இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு அடுத்த கிளாஸுக்கு இடையில வந்துட்டு டியூட்டை வந்துட்டு ஷேர் பண்றோம். ஆனா பாஸ் பேப்பர் புக் இருக்கிறது உங்களுக்கு உண்மையில வந்துட்டு நெல்லம். நீங்க எதை வாங்கலாட்டியும் அந்தந்த டியூட்டரை நீங்க எடுக்கலாட்டியும் வாங்கலாட்டியும் பாஸ் பேப்பரை வச்சுக்கொள்ளுங்க. வேற எந்த புக் இல்லாட்டியும் பரவாயில்ல, பாஸ் பேப்பர் வைங்க. பாஸ் பேப்பர் தான் மெயினா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய பகுதி. ரைட். அதுக்கு அடுத்ததான் மற்றதெல்லாம், மெயின் பாஸ் பேப்பர். ஓகே. ஸோ பாஸ் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. ஆயிரத்தி 1993 ஆண்டு வந்த 24வது கேள்வி எடுங்க. 1993 ஆண்டு வந்த 24வது கேள்வி. இதுல என்ன விட நான் வந்துகிட்டு பாஸ் பேப்பர்ல இருக்கிற அவ்வளவு மெஷர்மெண்ட் கேள்வியை நான் செய்வேன் கேட்டா அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா அது உங்களுக்கு அலுப்படிக்கும். அப்படி செஞ்சா உண்மையா அலுப்படிக்கும். ஏன்னா ஒரே மாதிரி கேள்விகள் வரும், ஈஸியான கேள்வியா இருக்கும். அதனால ஒவ்வொரு தியரியோட வெயிட்டை பொறுத்து நான் கேள்விகளோட நம்பர்ஸை மாத்திக்கொள்வேன். மெஷர்மெண்ட்ல வந்துகிட்டு கூட கேள்வி செய்ய மாட்டேன். சரியா? மெஷர்மெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப பேசிக்கிட்டு ஒரு தியரிகள், இதுக்கு பிறகு கருவிகள் படிப்போம். இப்படியான பகுதிகள் படிக்கக்குள்ள உங்களுக்கு எதுவும் தெளிவில்லைன்றால் ஸோ அதுக்குத்தான் நான் என்ன சொன்னேன்னா பாக்ஸ் ப்ரொஜெக்ட்ங்கிறத சொல்லியிருக்கிறேன். அந்த பாக்ஸ் அதுக்குரிய அப்ளிகேஷனா டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனுக்குள்ள உங்களை ஜாயின் பண்ண வைப்போம். அந்த பாக்ஸ் ப்ரொஜெக்டுக்குள்ள ஜாயின் ஆகிற ஆட்களுக்கு நாங்கள் இந்த பாக்ஸ் ஆல்ரெடி ஜாயின் ஆகிருக்கிறீங்க, இன்னும் உங்களை நாங்கள் அந்த குரூப்ல சேர்க்கல.
பாக்ஸ் ப்ராஜெக்ட் ஜாயின் ஆகுதுன்னா இப்ப நம்ம இந்த ரிவிஷன் போயிட்டுண்டா சின்ன சின்ன விஷயங்கள் தானே. ஒருவேளை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னா உங்களோட நீங்க தியரி படிக்கக்குள்ள இதெல்லாம் ஒழுங்கா படிக்காம விட்டுருப்பீங்க. அப்ப நான் இதை சொன்னாலும் உங்களுக்கு சில இடங்கள்ல சில விஷயங்கள் தெளிவில்லாம போயிடும். அப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, உங்களை அப்படியே தூக்கி விடணுங்கிற ஒரு செட்டப் தான் இந்த பாக்ஸ் ப்ராஜெக்ட். அப்ப நாங்க என்ன வேண்டா இன்னைக்கு இந்த ரிவிஷன் கிளாஸ் நடந்தியா இதோட சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு கேள்விகளை தூக்கி அந்த குரூப்ல போடுவோம், அல்லது சின்ன ஒரு எக்ஸாம் மாதிரி போடுவோம். அதை நீங்க செஞ்சு பார்த்து அதுக்கு விடை அனுப்பணும். அதுல இருக்கிற பிரச்சனைகள் அல்லது அந்த படிப்பிச்ச தியரிகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல உள்ள குழப்பங்களை அந்த பாக்ஸ் ப்ராஜெக்ட்ல நீங்க கேட்கக்குள்ள அந்த ரிசோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வழிகாட்டுவார். அப்படிதான் அந்த பாக்ஸ் ப்ராஜெக்ட் வந்துட்டு கொண்டு போகப்படும். நாங்க இன்னும் பாக்ஸ் ப்ராஜெக்டை ஃபார்ம் பண்ணல, சரியான அதுக்குரிய ப்ரொசஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக ஜாயின் ஆகி கொண்டு இருக்கிறதால அந்த சரியான நம்பர்ஸுக்குள்ள பிரிச்சுக்கலாம் இருக்கிறதால கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்கிறேன், சரியான. அப்ப பாக்ஸ் ப்ராஜெக்ட் வந்துட்டு எல்லாருக்கும் தேவைப்படாது, அதை நான் சொல்லிக் கொள்றேன். இப்ப இந்த தியரி நான் இப்ப சொல்லி போட்டு இப்ப நம்ம பேசிட்டு கருவிகள் போகக்குள்ள வேகமா கொண்டு போயிடுவோம். ஏன்னா அது சின்ன ஒரு தியரிங்கிறதால மேபி நீங்க தியரியை ஒழுங்கா படிக்காம விட்டு இருந்தா உங்களுக்கு அநியாயம் தானே. இந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு பிரயோசனம் இல்லாம போயிடுமே, இன்னும் கொஞ்சம் உங்களை தூக்கி விட வேண்டிய தேவை ஏற்படும். அதுக்காக நான் என்ன செய்யலாது, டைமை கூட இதுக்குள்ள எடுத்துக்கொண்டிருக்கவும் மேலாது, அது மத்தாக்களை பாதி. அப்ப உங்களை தூக்கி விட்டு உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம், சரியானே. சொல்ல போனா நான் இப்படி ஒரு மெக்கானிசம் செய்யறேன் அப்படின்னு பாக்ஸ் ப்ராஜெக்ட்னு சொன்ன உடனே ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸான சில டீச்சர்ஸ் வந்துட்டு என்ன கால் பண்ணி வேற சப்ஜெக்டுக்குரிய பழக்கமானாக்கள் கால் பண்ணி சார் வந்துக்கிட்டு இப்படி நீங்க சின்ன சின்ன நிறைய ரிசோர்ஸில் அப்படி போட்டு செய்யக்குள்ள அது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தாதா அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு கேட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன்னா அவர்கிட்ட சொன்ன விஷயமே தான், அதாவது இந்த முதல் மெயின் என்னோட டார்கெட் வந்துக்கிட்டு வந்த பிள்ளைகளை வந்துட்டு தூக்கி விடணும். ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல மெக்கானிசமா இருக்கும். மேபி நீங்க சொல்ற மாதிரி அதுல எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியான சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதை தவிர்த்து மேக்சிமம் அதை தவிர்க்கிற மாதிரியான சில மெக்கானிசத்தை கொண்டு வந்து எப்படியோ பிள்ளைகளை வந்துட்டு என்ன ஒரு கட்டத்துக்கு தூக்கி விடக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே இருக்கணுங்கிறதுக்காக நான் அந்த ப்ராஜெக்டை செய்யறோம். அது எங்களுக்கு பர்சனலி எங்களுக்கு வந்துட்டு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் போட்டு விளங்கும் நினைக்கிறேன் என்னத்தை மீன் பண்றது, அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கு ஒவ்வொரு இன்சார்ஜை போட்டு அவங்களை கண்காணிக்கிறது, அவங்களுக்குரிய ஒர்க்குகளை கொடுக்கறது, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பேமெண்ட்டை கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் நாங்கள் செய்ய வேண்டி வரும். அது ஒரு பெரிய ஒரு சுமை. ஆனா என்ன பிரச்சனைனா இந்த ரிவிஷன்லாம் எஃபெக்டிவா செய்யணும்னா அது தேவைப்படுது, இல்லாட்டி எனக்கு அது மனசுக்கு திருப்தி இல்லாத ஒரு நிலைக்கு போய் சேருது. இப்ப இந்த இடத்துல பிரச்சனை இல்லை, சில பேருக்கு சில இடங்கள்ல யோசிப்பாங்க, சில தியரிகள் சில பேருக்கு தெளிவு இருக்கும், சில பேருக்கு தெளிவா இருக்காது. ஓரளவுக்கு நாம தெளிவுபடுத்துவோம், அதை தாண்டி தெளிவுபடுத்த வேண்டிய தேவை ஏற்படுறே, அதுக்குத்தான் அந்த தீர்வு, சரியான. ஓகே, 93-24 பாருங்க. நேரம் t-யில் வாகனம் ஒன்று நகர்ந்த தூரம் s ஆனது s = a t வர்க்கம் 1 + bt என்பதால் தரப்படுகின்றது. a, b என்பவற்றினது பரிமாணங்கள் முறையே. சோ a-னதும் b-னதும் பரிமாணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. s-ங்கிறது வாகனம் நகர்ந்த தூரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ முதல் விஷயம் என்ன, நாம் என்ன சொன்னோம், கூட்டுப்படக்கூடிய ஆட்கள் ஒரே பரிமாணத்தை கொண்டிருக்கிறது. சோ ஒன்றுக்கு பரிமாணம் இருக்குதா, ஒரு இலக்கம் ஒரு எண் பருமன் அவருக்கு பரிமாணம் இருக்காது. சோ இது பரிமாணம் அற்றது. அப்ப இவரோட கூட்டுப்படக்கூடிய பிடி எப்படிப்பட்டதா இருக்கணும், பரிமாணம் அற்ற ஒரு கணியமா தான் இருக்கும். சோ பிடி பரிமாணம் அற்றது, விளங்குதா. பிடி பரிமாணம் அற்றது என்றால் எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க, டீங்கிறதுல பரிமாணம் என்ன, நேரம் தானே. அப்ப கேபிட்டல் டி, டீங்கிறது நேரம், அப்ப நேரம், அப்ப கேபிட்டல் டி இவர பரிமாணம். சோ பிடிக்கு பரிமாணம் வரக்கூடாதுண்டா இவர பரிமாணம் கேபிட்டல் டீண்டா இவர பரிமாணம் கேபிட்டல் டி -1 இருக்கணும். சோ இதுவும் இதுவும் பெருக்கப்பட்டா பரிமாணம் இல்லாமல் போகும், அவ்வளவுதானே. சோ பிடி பரிமாணம், பிடிக்கு பரிமாணம் இல்லை, அப்ப இதுக்கு பரிமாணம் டீனா இதுக்கு பரிமாணம் t-1, ரைட். அதே நேரத்துல ஏட பரிமாணம், இப்ப பாருங்க ஒன்றுக்கு பரிமாணம் இல்லை, அப்ப பிடி அதோட கூட்டுப்பற பிடிக்கு பரிமாணம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப இவ்வளவும் பரிமாணம் அற்றது, இவ்வளவும் பரிமாணம் அற்றது.
சரியா? அப்ப எஸ் இட பரிமாணம் என்னத்துக்கு சமன்? இதுக்கு பரிமாணம் இல்லைண்டா எஸ் இட பரிமாணம் ஏ டி வர்க்கத்திட பரிமாணத்துக்கு சமனாரிக்கணும். எஸ் இட பரிமாணம் என்ன? எல். ஏட பரிமாணம் கேள்வி. டீட பரிமாணம் என்ன? கேபிட்டல் டி. அப்ப டி வர்க்கம். அப்ப ஏட பரிமாணம் என்ன வரும்? இங்கால வந்தா எல் டி மைனஸ் 2. அதாவது இந்த டி வர்க்கம் இங்கால வந்தா இதுல பரிமாணம் எல், இதுல பரிமாணம் டி வர்க்கம். இது இங்கால வந்தா எல் டி மைனஸ் 2 தான் ஏட பரிமாணம். ஏன்னா இவருக்கு பரிமாணம் இல்லையே. சோ ஏட பரிமாணம் எல் டி மைனஸ் 2, பீட பரிமாணம் டி மைனஸ் 1. அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது விட வரும். சரியா? மூணாவது விட வரும். இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவது கேள்வி எடுங்க. 2005ஆம் ஆண்டு முதலாவது கேள்வி. வேகமா விடைய சொல்லுங்க. எஸ். என்ன பாருங்க, 2005 முதலாவது கேள்வி. ஏ சமன் ஏ நாட் மைனஸ் லம்டா டி. சரியா? ஒரு கதிர் தொழிற்பாட்டு மாதிரியின் தேய்வு வீதம் ஏ ஆனது நேரம் டீயுடன் மாறலானது தொடர்புடைமை ஏ சமன் ஏ நாட் மைனஸ் லம்டா டீனால் தரப்படுகிறது. லம்டாவின் பரிமாணம் என்ன? ஸோ இப்போதைக்கு கதிர் தொழிற்பாடு அப்படின்னா என்னங்கிறதா உங்களுக்கு தேவையில்லை. ஏண்டா இது 11வது யூனிட், கடைசி யூனிட். ஆனால் சரியான இந்த லம்டாட பரிமாணத்தை கண்டுபிடிக்கிறது அவர் ஒரு பெரிய விஷயம் இல்லையே. ஏண்டா டீங்கிறது யாரு? நேரம். அப்ப வர்ற பரிமாணம் கேபிட்டல் டி. நாம தான் சொல்லிட்டோம், ஒரு கணியத்திட அடுக்குக்கு என்ன இருக்காது? பரிமாணம் இருக்காது. சோ இவர பரிமாணம் கேபிட்டல் டீண்டா இவர பரிமாணம் என்ன வரும்? கேபிட்டல் டி மைனஸ் 1 என்று வரும். சோ லம்டாட பரிமாணம் டி மைனஸ் 1. விளங்குதா? ரைட். இப்ப இந்த இடத்துல நான் இப்ப உங்களுக்கு ஒரு குயிஸ் ஒன்று வைக்க போறேன். ரைட். அதாவது நான் ஸ்கிரீன்ல வந்துகிட்டு ஒரு கேள்வியை ஷேர் பண்ண போறேன். அந்த கேள்விக்குரிய ஆன்சரை நீங்க டிக் பண்ணுங்க. சரியானே? கேள்விக்குரிய ஆன்சரை நீங்க டிக் பண்ணுங்க. பாப்பம் எத்தனை பேர் சரியா எடுக்கிறீங்கன்னு சொல்லி. வந்திருக்குது ஆன்சர் கொஸ்டின்? பாப்போம் உங்களை எத்தனை பேர் சரியா விட சொல்றீங்க. இதுல இந்த கூகுள் போல்ஸ்ல வந்துட்டு குயிஸ்ல வந்துகிட்டு அந்த அடுக்குகளை டைப் பண்ண இயலாது. அதனால அடுக்குக்கு இப்படி ஒரு குறியீடை போட்டு இருக்கிறோமா. இப்ப உதாரணமா MLT இப்படி ஒரு குறிய போட்டு -2 போட்டு இருக்கிறோம்னா என்ன மீனிங் தான்? இந்த -2 இந்த டீக்கு மேலுக்கு வருவதுன்னு அர்த்தம். அதான் இந்த மீனிங். சரியானே? அந்த அடுக்குகளை எழுத இயலாங்கிறதால டைப் பண்ணி போடணுங்கிறதுக்காக வேண்டி இந்த அடுக்குகளை எழுத இயலாங்கிறதால அப்படி போட்டு இருக்கிறோம். ஸோ ட்ரை பண்ணுங்க அப்போ விடைய. அடுத்து சமன்பாடு எப்படி இருக்குதுன்னா F சமன் அல்பாவின் கீழ் பீட்டா பிளஸ் ரூட் ஆஃப் டி. சமன்பாடு இப்படி இருக்குதா? இதுல கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா அந்த படங்கள்ல அந்த சிம்பிள்ஸ் வந்துட்டு சரியா சப்போர்ட் பண்ணாததுக்காக வேண்டி நாம் அப்படி செஞ்சிருக்கிறோம். அடுத்த கிளாஸ்ல நான் இதுக்கு வேறொரு மெக்கானிசத்தை கொண்டு வரதுக்கு இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இப்படி நம்ம கிளாஸ்ல சில குயிஸ்ல வைக்கத்தான் போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க.
சமன்பாடு எஃப் சமன் அல்ஃபா கீழுக்கு பீட்டா பிளஸ் ரூட் ஆஃப் டி இருக்குது. திருப்பியும் சொல்றேன், சில பேர் அவசரத்துல பிழையா விட கொடுத்துட்டு இருக்கிறீங்க, டைம் போயிட்டு இருக்குது. எஃப் சமன் அல்பாவின் கீழ் பீட்டா பிளஸ் ரூட் ஆஃப் டி. அந்த அல்பா சின்ன இருக்குது. சரியா? ஓகே, பாருங்க. சென்ட் பண்றேன். என்ன கேட்ட நான், எஃப் சமன் அல்பாவின் கீழ் பீட்டா பிளஸ் ரூட் ஆஃப் டி இந்த சமன்பாட்டுல அல்பாவின் கீழ் பீட்டாட பரிமாணம் என்னன்னு கேட்டேன். சரியா? நல்லா பாருங்க, அல்பாவின் கீழ் பீட்டாட பரிமாணம் என்னன்னு கேட்கிறோம்டா, இங்க எஃப்ங்கிறது விசைய குறிக்குது. ரைட்? ரூட் ஆஃப் டிங்கிறது அடர்த்திய குறிக்குது. சரியானே? டிங்கிறது அடர்த்திய குறிக்குது. இப்ப இவருட அலகும் ரூட் ஆஃப் டிட அலகும் பரிமாணமும் இந்த பீட்டாட பரிமாணமும் எப்படிப்பட்டது? சமனான பரிமாணம் தானே. அதை ஏற்றுக்கொள்றீங்களா? ரெண்டுட பரிமாணம் சமன் தானே. சோ எஃப்ட பரிமாணம் என்னன்னு எஃப்ட பரிமாணம் நமக்கு தெரியும். எஃப்ட பரிமாணம் இங்க மேலுக்கு அல்பாட பரிமாணம், கீழுக்கு பீட்டாட பரிமாணமும் ரூட் ஆஃப் டிட பரிமாணமும் ஒன்றுதான். பீட்டாவையும் ரூட் ஆஃப் டியையும் கூட்டி வாரதும் அதே பரிமாணம், அதாவது பீட்டாட பரிமாணம் தான். ஆக அல்பாவின் கீழ் பீட்டாட பரிமாணம் என்னன்னு கேட்டால் விசைட பரிமாணம், அதாவது mLT-2. முதலாவது விட வந்திருக்கு. நான் என்ன சொன்னது?
இவரோட இவர் கூட்டுப்படுறாருண்டா இவர பரிமாணமும் சமன்தானே. அப்ப இவர பரிமாணமும் சமன்டா ரெண்டையும் கூட்டி வாரது அதே பரிமாணம் தானே. இப்போ பீட்டாட பரிமாணமும் ரூட் ஆஃப் டீட பரிமாணமும் சமன். அப்ப பீட்டா பிளஸ் ரூட் ஆஃப் டீட பரிமாணமும் என்னதான் பீட்டா பிளஸ் ரூட் ஆஃப் டீட பரிமாணம் என்னன்னு கேட்டா இதே பரிமாணம் இவங்களோட பரிமாணம் தான். அப்ப பீட்டாட பரிமாணம் நம்ம அதை சொல்லலாம். உதாரணமா இது மீட்டர்ண்டா இதுவும் மீட்டர். அப்ப மீட்டரோட மீட்டரை கூட்டினா அதுவும் மீட்டர் தான். அப்ப பீட்டாட பரிமாணம் தான். அப்ப மேலுக்கு அல்பா கீழுக்கு பீட்டா, அல்பாட பரிமாணம் கீழுக்கு பீட்டாட பரிமாணம். அப்ப அல்பாட பரிமாணத்தின் பீட்டாட பரிமாணம் என்ன? எஃப் பரிமாணம், விசைட பரிமாணம். சோ விட முதலாவது வரும். எனிவே நிறைய பேர் சரியான விடை அனுப்பியிருக்கிறீங்க, சரியான விடை செலக்ட் பண்ணிருக்கிறீங்க. வெரி குட். விலங்குதா என்ன செய்யறோம் சரியா கேட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சின்ன ஒரு விஷயம். ரைட். இப்ப நாம அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். பாஸ் பேப்பர்ல அடுத்த ஒரு கேள்வி 2017 ஆண்டு வந்த இரண்டாவது கேள்வி. 2017 ஆண்டு வந்த இரண்டாவது கேள்வி எடுங்க. சரியா? வேகமா விடை அனுப்புங்க. 2017 இரண்டாவது கேள்வி. பாருங்க, ABCD ஆகியன வெவ்வேறு பரிமாணங்களை கொண்ட பௌதீக கணியங்களும் K ஒரு பரிமாணமற்ற மாறிலியும் ஆகும். பின்வரும் தொடர்புடைமைகளை கருதுக. மேற்குறித்த தொடர்புடைமைகளில் எது பரிமாண முறைப்படி செல்லுபடியானது அப்படிங்கிற விடயத்தை கேட்கிறாங்க. எல்லாம் விளைய கொள்ளுங்க. இந்த கேள்வியில முக்கியமான விஷயம் போல்டாக்கியும் காட்டியிருக்கிறாங்க. ABCD இவங்க 4 பேருமே வேற பரிமாணம் இல்லையா? சோ ஏட பரிமாணம் பீட பரிமாணம் இவங்க எல்லாமே வேற பரிமாணம். அப்ப கேக்கு பரிமாணம் இல்லை. அப்ப கேக்கு பரிமாணம் இல்லைன்னா ஏ கணத்திட பரிமாணம் பிக்கு சமனரிக்க முடியும் இல்லையா? கேக்கு பரிமாணம் இல்லை. அப்ப நாம என்ன சொல்லுவோம்? ஏ கணத்திட பரிமாணம் இடப்பக்கம் இருக்கிற பரிமாணம் வலப்பக்கம் இருக்கிற பரிமாணத்துக்கு சமன். சோ ஏ கணத்திட பரிமாணம் பீட பரிமாணத்துக்கு சமன் தானே, சமன் அரிக்கலாம் தானே. ஏன்னா வேற பரிமாணம் தானே. அப்ப இது சாத்தியமான ஒன்று. அடுத்தது டி சமன் ஏசி, அதாவது டீட பரிமாணம் ஏயினதும் சீனதும் பரிமாணத்திட பெருக்கு தொகைக்கு சமனம். இது ஒரு பாசிபிளானது தான் இல்லையா? சாத்தியம். அதே நேரத்தில் மூணாவது ஏட பரிமாணம் கேக்கு பரிமாணம் இல்லை, பீட பரிமாணத்துக்கு சமன். இது பிழை. ஏன்னா கேள்வியில சொல்லிட்டாங்க ABCD 4 வேற பரிமாணங்கள். அப்ப ஏட பரிமாண பீட பரிமாணத்தை சமனரிக்க கூடாது. அப்ப இந்த சமன்பாடு பிழை பரிமாண முறைப்படி. ஏண்டா ஏயும் பியும் வேற பரிமாணமே. அப்ப சமன் வந்தா இந்த சமன்பாடு என்ன? பிழந்த அர்த்தம். அதே டைம்ல டீட பரிமாணம் ஏயினது சீனது பெருக்கத்துக்கு சமன், அது பொருத்தம். பீட பரிமாணம் ஏட கணத்துக்கு சமன், அதுவும் சாத்தியம். அப்ப பொருத்தமற்றது சீதான். அப்ப பாத்தீங்கன்னா AB ஆகிய மாத்திரம்
பரிமாண முறைப்படி செல்லுபடியானது. அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட மூணாவது. ஏயும் சரி, பரிமாண முறைப்படி பியும் சரி, சி பிழை. விளங்குதா? ஓகே. அடுத்து 2018 ஆண்டு 2வது கேள்வி. 2018 ஆண்டு 2வது கேள்வி. சரியா? ஓகே, பாருங்க. எக்ஸ், ஒய், ஜெட் ஆகியன வெவ்வேறு பரிமாணங்களை கொண்ட 3 பௌதீக கணியங்களை வகை குறிக்கின்றன. இவை வடிவம் P7AXBYZZ ஆக உள்ள வேறொரு பௌதீக கணியம் P ஐ ஆக்குமாறு இணைக்கப்படலாம். பின்வரும் கோவைகளில் எது ஏனையவற்றிலிருந்து வேறுபட்ட பரிமாணங்களை கொண்டுள்ளதுன்னு கேட்கிறாங்க. 5 விடைய தந்து இதுல எது வேறுபட்ட பரிமாணத்தை கொண்டதுன்னு கேட்கிறாங்க. சரியா? கவனிங்க. ஏஎக்ஸ் பிஒய் சிசெட் இதெல்லாமே பிக்கு சமன்றால் ஏஎக்ஸ் பரிமாணமும் பிஒய் பரிமாணமும் சிசெட் பரிமாணமும் என்ன அடிக்கணும்? சமனா அடிக்கணும். ஏண்டா கூட்டுப்படக்கூடிய எல்லா கணியங்களுக்கும் பரிமாணம் சமன். சோ இதர பரிமாணமும் இதர பரிமாணம் இதர பரிமாணமும் சமன். இது மூணையும் கூட்டினா அதே பரிமாணம் தான் வரும். அதான் பீட பரிமாணம். சோ மொத்தத்துல பீட பரிமாணமும் ஏஎக்ஸ் பரிமாணமும் பிஒய் பரிமாணமும் சிசெட் பரிமாணமும் சமன். இது 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 மூணு கூட்டுப்படுதா, மூணு பரிமாணமும் சமன். இது இதுக்கு சமன்டா இதுல பரிமாணமும் சமன். சோ எல்லாமே பீட பரிமாணத்துக்கு சமன் தானே. சோ ஏஎக்ஸ் பரிமாணம் பீட பரிமாணத்துக்கு சமன். ஏஎக்ஸ் பரிமாணம் பீட பரிமாணம், சிசெட் பரிமாணமும் பீட பரிமாணம். சோ இதுல இருந்து இதை கழிக்கிறோம். கழிச்சாலும் கூட்டினாலும் பரிமாணம் உண்டு. 5 மீட்டர்ல இருந்து 2 மீட்டரை கழிச்சா 3 மீட்டர் தான். சரியா? அப்ப இதர பரிமாணம் பீட பரிமாணம், இதர பரிமாணமும் பீட பரிமாணம். இதுல இருந்து இதை கழிச்சு வாரது பீட பரிமாணம். இதர பரிமாணமும் பீட பரிமாணம், இதர பரிமாணமும் பீட பரிமாணம், இதர பரிமாணமும் பீட பரிமாணம். இதுவும் இதுவும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்ட பீட பரிமாணம். பிஒய் பரிமாணம் பீட பரிமாணம். அப்ப பிஒய் வர்க்கம், அப்ப பீட வர்க்கம். கீழுக்கு பி, அப்ப வெட்டுப்பட்டா இதுவும் பீட பரிமாணம். 5வது பிஒய் பரிமாணமும் பீட பரிமாணம், சிசெட் பரிமாணமும் பீட பரிமாணம். அப்ப இதையும் இதையும் பெருக்கினா பி வர்க்கம். இவங்க எல்லார பரிமாணமும் பீட பரிமாணத்துக்கு சமன். இவர பரிமாணம் பி வர்க்கத்திட பரிமாணம். அப்ப பொருத்தமற்ற பரிமாணம் யாருண்டா 5வது. விளங்குதா? இது எல்லாமே ஒரேது. அப்ப இதுக்கு பிபி என்று யோசித்தீங்களா இருந்தா சரி. விளங்குதா? இப்ப நான் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் ஒரு குயிஸ் ஒன்று தாரன். இன்னும் ஒரு குயிஸ் பாப்பமே. இதுக்கு எத்தனை பேர் சரியா செய்றீங்க? இதுக்கு முதல் கேள்விக்கு நிறைய பேர் சரியா விட எடுத்திருக்கிறீங்க. இந்த கேள்வியில தரப்பட்டிருக்கிற சமன்பாடு வேகமா விடைய சொல்லுங்களா? வேகமா விடைய சொல்லுங்க. கேள்வியில சமன்பாடு இதுதான். ஏ சமன் ஏ நாட்
e to the power a இன் கீழ் kt. சரியா? கொஞ்சம் பேருக்கு என்ன பிரச்சனைனா பொட்ஸ்மன் மாறிலியோட அழகை கண்டுபிடிச்சு ஆராயணுங்கிற யோசனையில போயிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு டைம் எல்லாம் எடுக்கக்கூடாது. நீங்க கேள்வி இப்ப 2 நிமிஷம் 30 செகண்டால போயிட்டு இருக்குது டைம். இப்படியெல்லாம் எக்ஸாம்ல கேள்வி செஞ்சோம்னா நம்ம எப்படி ஒரு 2வது கேள்வி இப்படி வந்தா 50 கேள்வி வரைக்கும் செய்ய வேண்டி வருமே. டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். என்ன போதுமே, இதுக்கங்கால டைம் தந்தா கேள்விக்கு மரியாதை இல்லாம போயிடும். பாருங்க, a சமன் a நாட் e to the power a இங்கில் kt அப்படின்னு ஒரு சமன்பாடு. ஸோ இங்க e to the power என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஸோ கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா, கேங்கிறது பொட்ஸ்மன் மாறிலியாம், டீங்கிறது தனி வெப்பநிலையாம். ஸோ ஏட பரிமாணம் என்ன, இதான கேள்வி. சரி பார்ப்போம். மிக குறைவான பேர் தான் சரியான விட எடுத்திருக்கிறீங்க. அவ்வளவு கஷ்டமான கேள்வியா கேட்டனா? சொல்லப்போனா இதுக்கு முதல் உள்ள கேள்வியை விட இது ஈஸியான கேள்வி. என்ன ஒரு கேள்வியை நீங்க செய்யக்குள்ள பிள்ளைகள் நீங்க படிக்கிற தியரியை சரியா கனெக்ட் பண்ணணும். அது முக்கியம். நீங்க படிக்கிற தியரியை சரியா கனெக்ட் பண்ணணும். அது என்ன விஷயம்டா, அந்த கேள்விகளை ஃபாஸ்டா செய்யற ஸ்டூடெண்ட்ஸ் தெரியக்கூடிய ஒரு பழக்கம். சரியா? அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஒரு கேள்வியை கொடுக்குறோம்னு வச்சுக்கோமே, நான் ஒரு கேள்வியை கொடுக்குறேன்டா, அந்த கேள்வியை சரியான என்னென்ன தியரி எல்லாம் படிப்பிச்சிருக்கிறோமோ, என்னென்ன விஷயம்லாம் சொல்லி இருக்கிறோமோ அதுக்குள்ள இருந்து அந்த சரியா செலக்டிவா அந்த கேள்விக்குரிய ஐடியாவை எடுப்பாங்க. இப்ப இந்த கேள்வியை எடுத்த உடனே இப்ப சில பேர் என்ன செய்றீங்க, பொட்ஸ்மன் மாறிலியோட அழகு என்னடான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த கேள்வியை ஃபாஸ்டா செய்யற ஒரு ஆள் இந்த கேள்வி எப்படி அணுகிருப்பாரு? பொட்ஸ்மன் மாறிலியோட அழகு என்னன்னு பார்த்திருக்க மாட்டாரு. அடே, நம்மட கண்ணுக்கு முன்னுக்கு கேட்டி இருக்குதுடா, இந்த கேட்டி நம்ம எங்கேயோ பார்த்திருக்கிறோமே. ஈவன் நான் நேற்றைய நம்மட பேப்பர் கிளாஸ்ல இதை சொன்னேன். நாம கேட்டிங்கிறது உடனே கிளிக் ஆகும் அவருக்கு. கேட்டி யாரு எல்லாம் இது பாருங்க, வாயு மூலக்கூறு ஒன்றுட சராசரி இயக்க சக்திக்கான சமன்பாடு 3/2 கேட்டி தானே. ஆக இது சக்தி, இயக்க சக்தி தான். சக்தி
அப்ப கேடி யாரு? சக்தி தானே. சோ கேடி சக்திண்டா ஒரு 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 என்ன ஒரு சமன்பாட்டுல அடுக்குக்கு பரிமாணம் இருக்காது. அப்ப இது சக்திட பரிமாணமா? அப்ப ஏ யார் அறிக்கணும்? அவரும் சக்திட பரிமாணமாத்தானே இருக்கணும். அப்பதானே இதுவும் இதுவும் வெட்டுப்பட்ட பரிமாணமற்ற கணியம் வரும். அப்ப ஏட பரிமாணம் என்னன்னு கேட்டா சக்திட பரிமாணம். உடனே கனெக்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு வெறும் 30 செகண்ட்ல செய்யற கேள்வியை 3 நிமிஷமா அரைவாசி பேர் தான் விடை அனுப்பியிருக்கிறீங்க. அந்த அரைவாசி பேர்ல 11 வீதமான பேருக்கு தான் சரியான விட வந்திருக்குது இந்த கேள்விக்கு. விளங்குதா பிரச்சனை என்னண்டு? சோ நீங்க எக்ஸாம் போல இப்ப நான் அந்த மாதிரி கேள்வி இருக்க போகுது. இப்படி வரும் இன்னொரு கேள்வி, அடுத்த ஒரு கேள்வி வரப்போகுது, புதுசா பார்க்க போறீங்க. அப்பதான் ரைட். அப்ப அந்த இடத்துல நீங்க கேள்வியை எப்படி அணுக ஆரம்பிக்கிறீங்க, அங்கதான் இருக்குது. நீங்க கேள்வி ஒன்று அணுகிற அந்த அந்த மெத்தட்ல தான் இருக்குது. நல்லா படிச்சுட்டு போவீங்க தான். எக்ஸாமுக்கு போகக்குள்ள, ஃபைனல் எக்ஸாமுக்கு போகக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2024ஆம் ஆண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் எக்ஸாமுக்கு போகக்குள்ள படிக்கிறதுக்கு தாராளமா பிசிக்ஸுக்கு டைம் காணும். ஏன்னா பயாலஜியை பொறுத்த வரையில, பயாக்களை பொறுத்த வரையில அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டைம் இருந்துச்சு எக்ஸாம் பிந்தி போனதால. அப்ப பிசிக்ஸ் அவங்க படிச்சுட்டு போறதுக்கு தாராளமா டைம் காணுமா இல்லையா? ஆனாலும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் பேப்பர் கஷ்டம்னு சொல்றாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு வந்த உடனே பேப்பருக்கு டைம் காணான்னு சொல்றாங்க. ஏன் காணான்னு சொல்றாங்க? ஏன் டைம் காணான்னு சொல்றாங்கன்னா அந்த கேள்வி அவங்க அணுகிற மெத்தட் உள்ள பிரச்சனை. ஒரு கேள்வியை எடுத்தோம்னா சும்மா ஒன்றே முதல் ப்ரொசஸ் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. ஒரு கேள்வியை பார்த்தா முதல் திங்க் பண்ண பழகுங்க. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி ஈஸியா செய்யலாம். அதை விட்டுட்டு என்ன செய்யறது? கே தந்திருக்கிறாங்க, அப்ப பொர்ஸ்மன் மாலிக்கு என்னடா அழகு, எங்க கெமிஸ்ட்ரியில ஏதாச்சும் ஒரு சமன்பாடு வச்சு ஞாபகப்படுத்தி பார்ப்போமா, அடுத்து தனி வெப்பநிலை, இங்க ஏ யாரு, இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க கூடாது. கேள்வியை எடுத்தா முதல் சரியான ரூட்டை நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த சரியான ரூட்டை செலக்ட் பண்ணக்குள்ள நீங்க டைம் மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் பிராக்டிஸ், மிக முக்கியமான பிராக்டிஸ் அதான். ரைட். நான் இதுக்காக சொல்லல, பொதுவா வந்துகிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துகிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் போன கிளாஸ் சொல்ல நினைக்கிறேன் 2024 இன்னைக்கு நான் யோசித்து பாக்குறது. நான் அடிக்கடி யோசிக்கிறேன். அதாவது 1 ஹவர்ல ஒரு பேப்பரை ஒரு ஆளால செய்ய முடியக்குள்ள 2 ஹவர்ஸ்ல ஏன்னாப்பா டைம் காணான்னு சொல்றீங்க? 1 ஹவர்ல கேள்வி செஞ்சு முடிச்சுட்டு சொல்லுங்க, ஒரு கேர்ள் 1 ஹவர்ல பேப்பரை முடிச்சா, அவரோட பேரண்ட்ஸ் சொல்றா, சார் என் டாட்டர் என்ன செஞ்சிட்டாரு, ஜஸ்ட் 1 ஹவர்ல பிசிக்ஸ் எம்சிக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கா, அது பிறகு திருப்பி செக் பண்ணி கூட பார்த்துருக்கிறான்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்துக்கிட்டு அவர் பிசிக்ஸ்ல 50க்கு 50 எடுத்தார். அவர் பேப்பரை 1.5 ஹவர்ல முடிச்சிருக்கிறாரு. 1.5 ஹவர்ல முடிச்சுன்னு அவர் சொன்னார் கோல் பண்ணி. அப்ப பேப்பரை 1 ஹவர் 1.5 ஹவர்ல 50 எம்சிக்யூ செய்ய முடியும். ஏன்னா அந்த கேள்வி அவங்க அணுகின மெத்தட் உள்ள விஷயம். 2 ஹவர்ஸ் ஆகியும் சில பேர் டைம் காணான்னு சொல்றாங்களா, அவங்க அந்த கேள்வியை அணுகின விதத்தில் உள்ள பிரச்சனை. கேள்வி பேப்பர் ஈஸியான பேப்பர். இதே மாதிரி பேப்பர் உங்களுக்கு வரக்கூடாது, 2025ஆம் ஆண்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா பேப்பர்கள் வாரது பிசிக்ஸ் அந்த வெயிட்டை குறைச்சிடும். ஏன்னா பிசிக்ஸ் ரிசல்ட் தூக்கி கொடுக்குற பாடம், நல்லா திங்க் பண்றாக்க செய்ய வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அது. அப்ப அது கஷ்டமா வந்தாதான் சரியான ஒரு பிரித்தல் நடைபெறும். இப்ப கட்டாயம் பிசிக்ஸ் ஈஸியா அறிக்க கூடாது. பேப்பர் நல்ல பேப்பர் அறிக்கணும். தொடர்ச்சியா பேப்பர் ஈஸியா வரும். 2024, 23, 22, 21 இவ்வளவு காலம் பேப்பர் ஈஸி. 21, 22 எல்லாம் போட்டி ஈஸியா வந்துச்சு. பார்த்தா 24 ஆச்சும் திருந்திருப்பாங்கன்னு பார்த்தா அதே மாதிரியே நெஞ்சிருக்கிறாங்க. ஈஸியான பேப்பர் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. பேப்பர் ஈஸி. அப்படி இருந்து டைம் காணான்னு சொல்றேன்டா, மேபி நீங்க திருப்பி யோசிக்கணும். செகண்ட் செய்யறாக்கள் நீங்க யோசிங்க, நம்ம ஏன் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருவது, நம்ம எங்க மிஸ்டேக் வர்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்வியை உங்களுக்கு ஒரு படிப்பினை அறிக்கணும். நீங்க டைம் இவ்வளவு நேரம் 3 நிமிஷமாவையும் விடைய டிக் பண்ணிக்க இயலாம போனிக்கா, 3 நிமிடத்துக்குள்ள உங்களால சரியான விடையை கண்டுபிடிக்க இயலாம போகுதா, அல்லது 3 நிமிடத்துக்கு தந்து நீங்க டிக் பண்ண விட பிழையா இருக்குதா, ஏன்னு யோசித்து பாருங்க. ஏன் இது உங்களுக்கு தெரியாதா? நேற்று கூட கிளாஸ்ல பேசின ஒரு விடயம் இது. சரி, நேற்று கிளாஸுக்கு வராத ஆட்கள் இருக்கிறீங்களா? ஏன் இது உங்களுக்கு தெரியாதா? கெமிஸ்ட்ரியில படிக்கலையா, பிசிக்ஸ்ல ஹீட்ல படிக்கலையா, எவ்வளவு எடுத்து படிச்சுட்டீங்க? அப்ப கிளிக் ஆகணும் நமக்கு அது. அப்ப அதை சரியா கிளிக் பண்ணி அந்த என்ன இடத்துல எதை எடுக்கணுமோ அதை எடுக்க பழகணும். அதுக்கு தியரியா அந்த மாதிரி என்ன செஞ்சு தெளிவா படிச்சு வச்சுக்கொள்ளணும். அப்பதான் சரியா செலக்டிவா எடுப்பணும்.
ரைட். ஒரு கேள்வி நான் விளங்கப்படுத்தக்குள்ள ஒரு தடவை அந்த கேள்விக்கு நான் வந்துகிட்டே நேரம் எனக்கு யோசனை வருது. உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு கேள்வியை கொடுத்துட்டு இந்த கேள்வியை விளங்கப்படுத்தக்குள்ள எனக்கு உண்மையா ஒரு யோசனை என்னன்னா, நான் இப்ப விளங்கப்படுத்தின இப்படி நான் இந்த கேள்வி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா மேபி இது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் உண்மையா யோசிக்கிறேன். இந்த மெத்தட்ல இப்படிதான் இந்த கேள்வியை செய்யணும். ஆனா இந்த கேள்வியை நான் இப்படி செஞ்சு காட்டக்குள்ள அது எல்லாருக்கும் சரியா படாது, கஷ்டமா இருக்குமே, இதை விட எப்படி செய்யலாம் அப்படிங்கக்குள்ள நான் சும்மா அந்த கேள்வியை கொடுத்து நான் விடையை செக் பண்ணிட்டு போறேன். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன விட எடுத்து வச்சிருக்கிறார். ரைட். நான் நினைச்சேன்னா நான் நினைச்ச மெத்தட்ல தான் அவன் செஞ்சிருப்பான்னு சொல்லி போட்டு எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் ஒரு விஷயத்தை சொன்னாரு. எனக்கு அப்பதான் பாட்டி ஓண்டாப்பா இந்த மெத்தட்டை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஈஸியா விளங்கிடுமே என்று சொல்லி. அப்ப அந்த இடத்துல அவர் அந்த தியரி இந்த இடத்தை கனெக்ட் பண்ண இந்த மெத்தட்ல நாம செலக்ட் பண்ணினோம், இந்த மெத்தட்டை எடுத்தோம்னா இதை ஈஸியா செய்யலாம், இந்த தியரியை ரீகால் பண்ணினோம்னா இந்த கேள்வியை ஈஸியா செய்யலாம், ஃபாஸ்டா செய்யலாம்னு முடிவெடுத்திருக்காரு. ஸோ அந்த விஷயம்தான் கேள்விகளை ஃபாஸ்டா செய்யறதுக்கு ஒரு ஆளுக்கு வழிவகுக்கு. தெரியாது, தியரியை ரீகால் பண்ண தெரியும் நமக்கு. இப்போ கேட்டின்ற உடனே வரணும் நமக்கு சமன்பாடு என்னத்தை பேசுறாங்கன்னு சொல்லி விளங்குதா. அப்ப கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா படிக்கக்குள்ள கேள்வி பிராக்டிஸ் பண்ணக்குள்ள முறையா படிங்க. சின்ன பிள்ளை மாதிரி நம்ம கேள்வி செய்யலாது, எல்லாரும் செய்யறாங்க. அப்படின்னா எப்படி நம்ம 2 மணி நேரம் செய்ய போறோம்? விட்டு உங்கள்ட்ட பேப்பரை தந்து போட்டு வீட்டை இருந்து செஞ்சுட்டு வாங்க மனேன்னு சொல்லி விட்டா அடுத்த நாள் கொண்டு வாங்க பேப்பர்ண்டா உங்களை பெரும்பாலானாக்கள் 50க்கு 50 இருப்பீங்க. வேணும்னா ஒரு பை மிஸ்டேக்ல ஒரு 4-5 பிள்ளை வரும். பெரும்பாலும் ஃபுல்லா செய்வீங்க, கேள்விக்கு ஐடியா எடுத்திருப்பீங்க. அந்த 2 மணி நேரத்துக்குள்ள செய்ய போக பிரச்சனை வரும். ஸோ ப்ராக்டிஸ் வந்துட்டு அங்க இருக்குது, அங்க இருந்து தான் நம்மளை டெவலப் பண்ணணும். ஓகே, இப்ப நாம அடுத்த ஒரு பகுதிக்குள்ள போவோம். பாத்தீங்கன்னா இப்ப அலகுகள் பரிமாணங்கள் சம்பந்தமான சில பேசிக்கான விடயங்களை உங்களுக்கு சொல்லி சின்ன கேள்விகளை பார்த்தோம். சரியான உங்களோட பேப்பர் கிளாஸ்லையும் இதுக்கு ரிலேட்டடான கேள்விகள் உங்களோட எக்ஸாம்லையும் வருங்கிறத சொல்லிக்கொள்றேன். இப்ப நாம கருவிகள் அப்படிங்கிற பகுதிக்குள்ள போறோம். இந்த கருவிகள் அப்படிங்கிற பகுதிகளுக்குள்ள போறதுக்கு முதல் கருவிகள் தொடர்பாக நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை மட்டும் இன்றைக்கு முதலாவது நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். அதை தொடர்ச்சி அடுத்த கிளாஸ்ல பேசலாம். லீஸ்ட் கவுண்ட் இழிவெண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்சின்னு போடுவோம். லீஸ்ட் கவுண்ட் இழிவெண்ணிக்கை அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், படிச்சிட்டீங்க, சும்மா மேலோட்டமா சொல்லிட்டு போறேன். ஒரு கருவியை பயன்படுத்தி நீங்க அளக்க இயலுமான மிகச்சிறிய ஒரு அளவீடு தான் இழிவெண்ணிக்கையா இருக்கு. ஒரு கருவியை பயன்படுத்தி நாம அளக்கக்கூடிய மிகச்சிறிய வாசிப்பு தான் இழிவெண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நமக்கு தெரிக்கக்கூடிய ஒரு ரூலர் எடுத்தீங்கன்றால், ஒரு மீட்டர் அளவு சட்டத்தை எடுத்தீங்கன்றால் அந்த மீட்டர் அளவு சட்டத்துல இழிவெண்ணிக்கை ஃபார் எக்ஸாம்பிள் 1 மில்லி மீட்டரா இருக்கும். ஒரு மீட்டர் அளவு சட்டத்தில இழிவெண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 மில்லி மீட்டரா இருக்கும். அப்ப இந்த கருவியை பயன்படுத்தி மீட்டர் கோலை பயன்படுத்தி அளக்கக்கூடிய மிகச்சிறிய நீளம் வந்துக்கிட்டு 1 மில்லி மீட்டர். அதே இது ஒரு வேனியர் இடுக்குமானி எடுத்தீங்கன்னா, ஒரு வேனியர் கழிப்பர் எடுத்தீங்கன்னா இவரை பயன்படுத்தி அளக்கக்கூடிய மிகச்சிறிய நீளம் எவ்வளவு என்றால் 0.1 மில்லி மீட்டர். இவர இழிவெண்ணிக்கை 0.1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இழிவெண்ணிக்கைன்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஒரு கருவியை பயன்படுத்தி அளக்கக்கூடிய மிகச்சிறிய வாசிப்பு தான் இழிவெண்ணிக்கைன்னு சொல்லுவோம். இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை மட்டும் நான் இப்போதைக்கு சொல்றேன். ஒரு கருவியை பயன்படுத்தி எடுக்கிற ஒரு கருவி, எந்த கருவியை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த கருவிக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க வாசிப்புகளை எழுத பழகணும். உதாரணமா நீங்க ஒரு பொருளோட நீளத்தை அளக்குறீங்க, சரியா? அந்த பொருளோட நீளம் உதாரணத்துக்கு சொல்லுவோமே 24 மில்லி மீட்டர் வருது. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ரைட், இந்த கருவி 24 மில்லி மீட்டரா இருக்குது. ஒரு கருவியை பயன்படுத்தி வாசிப்பெடுக்கிற 24 மில்லி மீட்டரா இருக்குது. மீட்டர் கோல் அவர் இழிவெண்ணிக்கை 1 மில்லி மீட்டர், வேனியர் கழிப்பர் இழிவெண்ணிக்கை 1 மில்லி மீட்டர். அதே மாதிரி நுண்மானி திருகணிச்சு ஸ்க்ரூ கேஜ் இருக்கிற அவர் இழிவெண்ணிக்கை 0.1 மில்லி மீட்டர், 0.01 மில்லி மீட்டர். சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க 24 மில்லி மீட்டர்னு, நான் 24 வானா சரியா இருப்புமே, ஒரு 13 மில்லி மீட்டர்னு ஒரு ஆள் வாசிப்பை எழுதுறாரு. இந்த வாசிப்பு எந்த கருவியை பயன்படுத்தி எடுக்கப்பட்டது? மீட்டர் கோலா, வேனியரா,
நுண்மானி திருகு கணிச்சியா? எஸ். இந்த வாசிப்பு இந்த மூணுல எதை வச்சு எடுக்கப்பட்டதுன்னு கேட்டால் நீங்க சொல்லணும் மீட்டர் கோலை பயன்படுத்தி. ஏன் நான் அப்படி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்றேன்னால், இங்க 13 மில்லி மீட்டர்னு தான் நீங்க எழுதி இருக்கிறீங்க. அதாவது 1 மில்லி மீட்டர் மடங்காகத்தான் நீங்க விடைய எழுதி இருக்கிறீங்க. அதனால நீங்க பயன்படுத்தினது மீட்டர் கோல். ஒருவேளை நீங்க விடையை இப்படி எழுதியிருக்கிறீங்க 13.0 மில்லி மீட்டர்னு எழுதி இருந்தால் நீங்க ஒரு தசமதானத்துல விடைய கொடுக்குறீங்களா, ஒரு தசமதானத்தை கொண்டு விடைய கொடுக்குறீங்களா, தசத்துக்கான ஒரு தானம் வருவதா, ரைட்? அந்த நேரத்துல நீங்க யூஸ் பண்ணினது வேனியர் எடுக்குமானின்னு சொல்லுவோம். அதே இது 13.00 மில்லி மீட்டர்னு நீங்க விடைய எழுதி இருந்தீங்க என்றால் நீங்க பயன்படுத்தினது நுண்மானி திருகு கணிச்சின்னு அர்த்தம். அப்ப நீங்க வாசிப்புக்கள் எழுதக்குள்ள அவங்களோட இழிவன்னிக்கிற தசமதானத்துக்கு ஏத்த மாதிரி தான் வாசிப்புக்களை எழுதணும். சரியான விளையாட்டா? அடுத்தது நீங்க எடுக்கிற வாசிப்புக்கள் எல்லாமே இழிவெண்ணிக்கிட முழு எண் மடங்காத்தான் இருக்கு. உதாரணமா ஒரு கருவிட இழிவெண்ணிக்க 0.2 மில்லி மீட்டர்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த கருவியை பயன்படுத்தி எடுக்கிற வாசிப்புக்களை பார்த்தீங்கன்னா உதாரணமா 5.6 மில்லி மீட்டரா அடிக்கலாம், 5.6 மில்லி மீட்டரா அடிக்கலாம். அதே நேரத்தில் 5.7 மில்லி மீட்டராக இருக்க முடியாது. ஏன்? ஏண்டால் 0.2 மில்லி மீட்டர் தான் இழிவெண்ணிக்கென்றால் வாசிப்புக்கள் எல்லாமே 0.2 முழு எண் மடங்காகத்தான் வரும். விளங்குதா? 0.2 மில்லி மீட்டர் தான் இழிவெண்ணிக்கென்றா வாசிப்பெல்லாம் எப்படி வரும்? இதுட முழு எண் மடங்குலா வரும். 0.2 5.7 பிரிச்சா முழு எண்ல வருமா? வராது. எனவே 0.2 கொண்டு 5.7 மில்லி மீட்டருங்கிற வாசிப்பு எடுத்திருக்க முடியாது. இதுவும் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அப்ப வாசிப்பு எப்படி இழிவெண்ணிக்கைக்கு ஏற்ப எழுதப்படுவதுங்கிற ஒரு விடயம். இரண்டாவது, இழிவெண்ணிக்கிட முழு எண் மடங்குல தான் வாசிப்புகள் ஒரு கருவிக்கு வருமே தவிர இழிவெண்ணிக்கைக்கு முழு எண் மடங்கு இல்லாத வாசிப்புகள் வர முடியாதுங்கிற விடயம். இதெல்லாம் நீங்க கட்டாயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? சோ இதை பேஸ் பண்ணி இதுல நான் வந்துட்டு உதாரணத்துக்கு 13 மில்லி மீட்டர்னு போட்டேன். சில பேர் யோசிக்கிறான், நுண்மானி திருகு கணிச்சியை வச்சு எப்போ நீங்க 13 மில்லி மீட்டர் அளப்பீங்க? நுண்மானி திருகு கணிச்சிட வீச்சே 2.5 கிட்டான வரும்னு சொல்லி யோசிக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நுண்மானி திருகு கணிச்சியை பயன்படுத்தி அளக்கிற உண்மையான மேக்சிமம் உதாரணமா ஒரு 2.5 கிட்ட வரும், அல்லது 2 அல்லது 2.5 அரிக்கும். அவ்வளவுக்குலாம் நீளத்தை அளக்கலாம். இப்ப 13 மில்லி மீட்டர் அளந்திருப்பீங்களான்னு ஒரு கேள்வி வந்தா 13 மில்லி மீட்டர் 13 சென்டிமீட்டர் இல்லையா? பாசிபிள். ஓகே, நான் மாறி யோசிச்சுட்டேன், சென்டிமீட்டர் யோசித்தேன். எனிவே 13 மில்லி மீட்டர்னா ஓகே. எனிவே இதுல தொடர்ச்சி இந்த கருவிகள் சம்பந்தமான விடயங்களை பத்தி நாம என்ன செய்வோம்னால் அடுத்த கிளாஸ்ல பேசுவோம். ரைட்? அப்ப நீங்க கட்டாயம் வந்துக்கிட்டு என்ன செய்யுங்கன்னா கருவிகள் சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. அதுலயும் இன்றைய கிளாஸ் மாதிரி சில குயிஸ்களை தருவன். நீங்க அதுக்கு வேகமா விடை எடுக்கக்கூடிய ஆட்களா நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். ரைட்? அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்கள் இருந்தால் நான் அடுத்த கிளாஸ்ல வந்துக்கிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் இந்த நீங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்றதுக்காக டவுட்ஸ்கள் அனுப்புறதுக்கான தனித்துவமான ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை தர நீங்க அதுக்கு என்ன செய்யுங்க, அனுப்பி விட்டீங்கன்னா சரி. ரைட்? எனிவே இதே மாதிரி தான் நம்ம ரிவிஷன் கிளாஸ்கள் போகும். ரைட்? இது தொடர்பான உங்களுடைய எதுவும் கொமெண்ட்ஸ்கள் இருந்தால் நீங்க சொல்லிக் கொள்ளலாம். மேபி சில பேருக்கு ஃபாஸ்ட் அடிக்கும், சில பேருக்கு ஸ்லோவா அடிக்கும். அதான் சொன்னேன், நான் ஒரு எவரேஜான ஒரு லெவல்ல தான் போவேன். ஓகே, ரைட்? அப்போ நம்ம இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கொள்றோம். அடுத்த கிளாஸ்ல கருவிகளை பத்தி படப்படன்னு பார்த்துட்டு போவோம். படிச்சு கொண்டு வாங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.